2019 ஒரு எம்பி சீட்டு வாங்கினோம், அதை ஜெயிச்சிருக்கோம். 2024 அதே மாதிரி ஒரு எம்பி சீட்டு வாங்கினோம், ஜெயிச்சிருக்கோம். 2021 3 எம்எல்ஏ சீட்டு வாங்கினோம், அதில் 1 தான் ஜெயித்தோம், 2 ஜெயிக்கலை. அதனால் சீட்டு இதெல்லாம் அந்த சூழ்நிலைகளில் இன்னும் டைம் இருக்குது. அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு செட்டான கூட்டணி. அதனால் நாங்கள் நீ இவங்கள சேர்த்துறதா அவங்கள சேர்த்துறதா அப்படிங்கிற பிரச்சனை இல்லாதனால நம்ம எப்பவுமே வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஆப்போசிட்டில் அவங்களுக்கு இன்னும் ஒன்றும் ஃபார்மேஷன் கிடையாது. அதனால் இவ்வளவு பரபரப்பு இருந்துகிட்ருக்கு. அதனால் இது தொகுதிகள் அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் பேசக்கூடியது. கண்டிப்பாக சார். சார், திமுகவின் கூட்டணி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? இப்போ 2017 நான் கூட்டணியில் இருக்கேன். 2017 அப்போ இருந்தே நான் கூட்டணியில் இருக்கேன். 17 சொல்ல முடியாது, 16 கடைசியிலேருந்தே கூட்டணியில் இருக்கேன். இப்போ இருக்கிற திமுகவில் இருக்கிற கூட்டணியில் காங்கிரஸுக்கு அடுத்து அந்த கூட்டணியில் சேர்ந்தது நம்ம தான். 16லேயே சேர்ந்தோம் நம்ம. ஏன்னா அவங்களாம் அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு 16ல் தனியாக இருந்தாங்க. அப்புறம் பின்னாடி தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் சேர்ந்தாங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நமக்கு கொங்கு மண்டலத்தில் தேவையான திட்டங்கள் நிறைவேறணும், அதையெல்லாம் அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு நம்பிக்கையில் சேர்ந்தோம். அது இன்றைக்கி பாசிட்டிவாக நடந்துகிட்ருக்கு.